தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் குரூப் 4 அதோட சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விட்டுருக்காங்க. ஸோ நியூ சிலபஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நியூ சிலபஸ் இல்லை, பேட்டர்ன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி யாரும் வந்து ஃபஸ்ட்டு பயந்துக்கு தேவையில்லை. இந்த சிலபஸை வந்து நான் வரப்போகிற வீடியோஸில் இன்னும் நான் எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஒரு இது மட்டும் சொல்கிறேன். ஜென்ரல் சயின்ஸ் இது வரைக்கும் 10 கேள்விகளாக கேட்டுட்டு இருந்த ஜென்ரல் சயின்ஸில் இப்போ 5 கேள்வி தான் கேட்டுட்ருக்குறாங்க. ஆனாலும் உடனே எல்லோரும் சொல்லுவாங்க சயின்ஸை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா இது போட்டித் தேர்வு. போட்டித் தேர்வில் ஒவ்வொரு கேள்வியும் நமக்கு முக்கியம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஜாகிரபியில் பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிஸ்ட்ரியில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போட முடியாது, ஆனால் அதுக்கு பதிலாக பாலிட்டியில் ஆட் பண்ணலாம். அடுத்தது எக்கனாமிக்ஸில் ஆட் பண்ணலாம். நான் ஏற்கனவே என்னுடைய கிளாஸஸ்லாம் நான் எடுக்கும் போதே நான் சொல்லுவேன், இந்த தமிழ் அண்டு தமிழ்நாடு சேர்த்து படிங்கன்னு. இப்போ அதுதான் நடந்திருக்கு. இந்தியன் எக்கனாமியை யூனிட் 9ஓடு சேர்த்திருக்காங்க. அதே மாதிரி யூனிட் 6 வந்து நார்மலாக அந்த 8th யூனிட்டை தான் வச்சுருக்காங்க. ஐஎன்எம்மை கொண்டு போய் ஹிஸ்ட்ரியோடு சேர்த்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு 10 கொஷின்ஸு அப்படின்னு வந்து நம்ம போட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் இந்த 6th யூனிட்டில் மிக்ஸ் ஆகிறதுனால வரலாறுலேருந்து நம்ம கிட்டத்தட்ட 15 கேள்விக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்டடி பிளானும் நான் தரேன், நான் வர வீடியோவில் நான் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், யூனிட் 6ல் 20 கேள்வி, இந்தியன் எக்கனாமியில் 20 கொஷின்ஸ், இதுவே 40 கொஷின்ஸ் ஆச்சு 75ல். அடுத்தது வந்து பாருங்கள் இந்தியன் பாலிட்டி ஒரு 15 கொஷின்ஸு. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா 55 கொஷின்ஸ் ஆகிடுச்சு. ஸோ மீதி இருக்கிறது தான் ஃபிசிக்ஸில், ஜென்ரல் சயின்ஸில் 5, ஜியாகிரபியில் 5, அடுத்தது ஹிஸ்ட்ரி, அது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம்மில் 10. ஸோ இப்படி தான் சேர்த்திருக்காங்க. நீங்கள் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இப்போ என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை எல்லாத்துக்கூடயும் மிக்ஸ், நான் ஏற்கனவே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால நாம் இதை வந்து நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையில் தான் நம்ம பண்ணோம். அப்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அடுத்த வர வீடியோவில் நான் வந்து மேக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ் தகுதித்தாள், ஆங்கில தகுதித்தாளை பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஓகேயா? ரைட்டு. ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சிலபஸை வந்து இன்னும் வரப்போகிற வீடியோஸில் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா? தேங்க்யூ.